1964 காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் பொருந்தாத நிலை இருந்தது. அதனால் கண்ணதாசன் தன் படங்களுக்கு பாடல் எழுத வேண்டாம் என எம்ஜிஆர் நினைத்தார். ஆனால் அவரை தவிர்க்க முடியவில்லை. அவருக்கு பதில் ஏற்படும் வெற்றிடத்தை யாரை வைத்து நிரப்புவது என எம்ஜிஆர் யோசித்துக் கொண்டிருந்த நேரம் படத் தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி MSV சிபாரிசு செய்த வாலியிடம் அடுத்த படத்திற்கு கண்டிப்பாக வாய்ப்பு தருகிறேன் என வாக்கு கொடுத்தார். அவர் எம்ஜிஆரை வைத்து எடுத்த அடுத்த படத்திற்கு வாலி கதையை கேட்டு பட தலைப்பை சொன்னார். கூடவே 2 பாடல்கள் எழுதினார். 2ஐயும் பதிவு செய்து எம்ஜிஆருக்கு போட்டு காட்டினார் வேலுமணி. அவர் ரசித்து கேட்டார். அவருடன் இருந்த வசனகர்த்தா ஆரூர்தாஸுக்கும் பாடல் பிடித்திருந்தது. அது கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் என நினைத்து கண்ணதாசனை பாராட்ட எம்ஜிஆர், அது கண்ணதாசன் எழுதவில்லை, புதிய பாடலாசிரியர் வாலி என்பவர் எழுதியது என்றார். அன்றே இனிமேல் என் படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுத மாட்டார், வாலி என்பவர்தான் எழுதுவார் என அறிவித்தார். படகோட்டி படத்தில் வாலி முதலில் எழுதிய பாடல்கள் என்னை எடுத்து தன்னை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். பிறகு படத்தின் மொத்த பாடல்களையும் வாலி எழுதினார்.